Hello students, theory of equations example 3.15. இப்போ என்ன given கொடுத்திருக்காங்க 2 roots இந்த 2 valuesம் given degree 6 இருக்க பாலினாமியலோட ரூட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த given polynomial equation கொடுத்திருக்காங்க. அந்த polynomial equationோட roots 2 plus I and 3 minus root 2. 2 plus iங்கிறது imaginary root, 3 minus root 2 அப்படின்றது irrational roots. ஸோ நம்மளுக்கு imaginary root இருக்குது அப்படின்னா அதோட காஞ்சிகேட் another ரூட்டாக இருக்கும் 2 minus I காஞ்சிகேட் 2 plus ஐயோட காஞ்சிகேட் 2 minus I. அதே மாதிரி irrational root 3 minus root 2 3 minus root 2 அப்படின்னு ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா another root அதோட காஞ்சிகேட் 3 plus root 2. ஸோ டோட்டலாக இங்கேயே என்ன எவ்வளோ கிடச்சிருச்சு 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 4 ரூட்ஸ் இல்லாமல் டோட்டலாக இன்னும் எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும்? ரிமைனிங் 2 ரூட்ஸ் இருக்கும். டோட்டலாக 6 ஒரு கிவன் பாலினாமியல் டிகிரி 6 இருக்க பாலினாமியல் அதுக்கு நம்மளுக்கு 6 ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 6 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 6 வேல்யூஸில் 4 வேல்யூஸ் கிவன் கண்டிஷனில் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் ரூட் 2 எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன இருக்குது 2 + I இருக்குது அப்படின்னா 2 - I ஒரு ரூட்டு, 3 - root 2 ஒன் ரூட்னா 3 + root 2 அனதர் ரூட். இப்போ இந்த 4 ரூட்ஸும் 4 வேல்யூஸும் நம்ம ஃபேக்டர்ஸாக சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னா நம்ம எக்ஸ் + 2 இஸ் ஃபேக்டர் ஆஃப் கிவன் பாலினாமியல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே கான்செப்ட்லேயே நம்ம இந்த ரூட்ஸை சொல்லலாம். எக்ஸ் மைனஸ் 2 + I, எக்ஸ் மைனஸ் 2 - I. ஸோ இந்த மாதிரி 4 ரூட்ஸும் சொல்லலாம். இந்த 4 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது டிகிரி 4ல் இருக்க ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். அந்த பாலினாமியல் பாருங்கள். இப்போது கிவன் 4 ரூட்ஸ் இருக்க 4 ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 4 ஃபேக்டர்ஸ் மைனஸை இன்சைட் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் - 2 - I கிடச்சிருக்கு. இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் - 2 + I கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸ் - 3 + root 2, எக்ஸ் - 3 - root 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த டேர்மில் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் - 2வை ஏவாகவும் இதை ஐ பியாவும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏ பி இட் இஸ் A - B × A + B ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ எக்ஸ் - 3ஐ ஏவாக கன்சிடர் பண்ண போகிறீங்க. root 2வை பியை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ A + B × A - ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? எக்ஸ் - 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் - 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர்னு கிடைக்கும். I ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் -1. I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ -1 இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு? +1. ஓகேவா? மைனஸ் I ஸ்கொயரோட வேல்யூ I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. ஸோ நம்ம இங்கே B பிளேஸில் I வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு I ஸ்கொயர்னு கிடைக்கும். I ஸ்கொயரோட வேல்யூ -1. இங்கே இருக்க -1ம் ஃபார்முலாவில் A ஸ்கொயர் - B ஸ்கொயரில் இருக்க மைனஸும் +ஆக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? A - B ஹோல் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். A - B ஹோல் ஸ்கொயர் அண்ட் A - B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய வேல்யூஸ் கிடச்சிருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் - 4x + 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் - 6x + 7 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸோட மல்டிப்ளிகேஷன் கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் 2 குவாட்ரட்டிக் பாலினாமியல்ஸ் இருக்கா? இப்போ 2 குவாட்ரட்டிக் பாலினாமியல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த 3 டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 4x எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு 5 ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிகிரி 4 இருக்க ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். டிகிரி 4 இருக்க பாலினாமியல். இதில் லைக் டேர்ம்ஸ் எக்ஸ் பவர் 4 ஒரு சிங்கிள் டேர்மாக தான் இருக்கும். ரிமைனிங் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் லைக் டேர்ம்ஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் பவர் 4 - 10x³ + 36x² - 58x + 35. இதை
இந்த கிவன் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இதோட ஃபேக்டர். ஓகேவா, கிவன் பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 ரூட்ஸோட கான்ஜுகேட் எல்லாமே வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபேக்டர் இவ்வளோ டிகிரியில் இருக்குது, டிகிரி 4ல் இருக்குது, ஃபேக்டராக இருக்குது. ஸோ இது நாம் நார்மலாக ஒரு டிவிஷன், லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம். லோயர் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பேன். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 13 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் கிவன் பாலினாமியல் நம்ம எழுதிட்டோம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பாலினாமியல் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 10x கியூப், இந்த பாலினாமியலை இங்கே எழுதிட்டு நார்மலாக டிவிஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் இந்த சம்மை போடலாம். அனதர் மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ 56ஓட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் 8. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8 7s are 56. இந்த 8 நம்ம ஒரு ஃபேக்டர்னு சொல்லுவோம், இந்த 7 இஸ் ஆல்சோ அனதர் ஃபேக்டர்னு சொல்லுவேன். அதே கான்செப்டில் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ 56 இருக்குது, இந்த 8 நம்ம 2 × 2 × 2 அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணுறோம். இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இப்போது நம்ம சம்மில் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் மைனஸ் √2 - 1 கிவன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா, கேன்சல் பண்ணும்போது ஃபேக்டரோட மீனிங் தெரிஞ்சுட்டு கேன்சல் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபேக்டரை, இந்த கிவன் பாலினாமியலை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிடைக்கும். அந்த 56 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைச்சிச்சா. இதோட மீனிங் என்ன, 8 × 7 இஸ் ஆல்சோ 56 சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த 8 கிவன் இருக்குது, கிவன் ஃபேக்டராக இருக்குது. 7ன்ற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டை என்ன செய்ய போகிறோம், இங்கே எக்ஸ் பவர் 6 எல்ஹெச்எஸில் எக்ஸ் பவர் 6 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4. அனதர் பாலினாமியல் நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் பவர் 6, ஃபேக்டரில் இருக்க வேல்யூ எக்ஸ் பவர் 4. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நியூ ஃபேக்டரோட ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக இருக்கும். செகண்ட் டேர்ம் பிஎக்ஸ், அது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸோட வேரியபிள் நிறைய சேஞ்சஸ் இங்கெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எல்ஹெச்எஸில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்டு நாம் ஃபைண்ட் அவுட் பண்ண கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 140 / 35. இதை நீங்கள் 7 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 520 எகெயின் 4ன்னு கிடைக்கும். இங்கே -140ங்கிறதுனால ஆன்சர் -4ல் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு டிகிரி 4 இருக்க பாலினாமியல் 4 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அனதர் குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறது ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் லாஸ்ட்டு டேர்மை கன்சிடர் பண்ணி இந்த டேர்மை பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, கிவன் பாலினாமியல் கொடுத்துருக்கு, அந்த கிவன் பாலினாமியலுக்கு 6 ரூட்ஸ் இருக்கும். அந்த 6 ரூட்ஸில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 4 ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 பாலினாமியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு கிவன் பாலினாமியலோட ஃபஸ்ட்டு டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர்ஸோட ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 - 40 ஃபேக்டரில் இருக்க 35, இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு -4 கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூஸ், இந்த 2 ஃபேக்டர்ஸையும், இங்கே டிகிரி 4 இருக்க பாலினாமியலையும் இங்கே டிகிரி 2 இருக்க பாலினாமியலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கிவன் கொஷின் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா, இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி இருக்குது இல்லையா. ஸோ அந்த பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக என்ன செய்ய போகிறேன், டபுள் சைடும் இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணணும். இங்கே எல்ஹெச்எஸில் 127 இருக்குது, இங்கே பிஎக்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இந்த 2 டேர்ம்ஸும் மல்டிப்ளை ஆகும்போது கான்ஸ்டன்ட் டேர்மையும் எக்ஸ் வேரியபிள் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸ் வேரியபிள் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மையும் செகண்ட் பாலினாமியில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு எக்ஸ் வேரியபிள் கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்,
இந்த 58x இன்ட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 232xன்னு ஒரு கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஓகேவா? -58 -4 ப்ளஸ் 232xன்னு ஒரு பாலினாமியல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க 35ஐயும் நெக்ஸ்ட்டு இங்கே அனதர் பாலினாமியல் இருக்க எக்ஸ் வேரியபிள் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 35px. இங்கே கோஎஃபிஷியன்ட் கிவன் பாலினாமியல் இருக்க வேல்யூ 127x. இதில் எல்லாமே எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுதா? எக்ஸ் டேர்ம் இன்ட்டு கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு பாலினாமியில் இருக்க எக்ஸ் டேர்ம் இன்ட்டு கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு பாலினாமியில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் பாலினாமியில் இருக்க எக்ஸ் டேர்ம். இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. 232 ப்ளஸ் 35p இருக்குது. எல்ஹெச்எஸில் 127x இருக்குது. ஸோ ரெண்டுமே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஈக்குவேட்டிங் த எக்ஸ் டேர்ம் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ரொம்பவே ஈஸி. நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் போடுறதை விட இந்த மெத்தடில் சம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பி வேல்யூ -3ன்னு கிடச்சாச்சு. பி வேல்யூவை கிவன் இந்த பாலினாமியல் இருக்குது இல்லையா, இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு அனதர் எக்ஸோட வேல்யூஸ் 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பி ஈக்குவல் டு -3ன்னு கிடச்சாச்சு. அதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரூட்ஸ் கிடச்சிருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, x minus 4 equal to 0 substitute பண்ணும்போது xக்கு 2 வேல்யூ, x equal to 4 and x equal to -1. ஸோ டோட்டலாக 6 டிகிரி இருக்க பாலினாமியலுக்கு 6 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.17 சால்வ். ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த கியூபிக் பாலினாமியலோட ரூட்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது டிகிரி 3 இருக்க பாலினாமியல்ன்றதுனால எக்ஸுக்கு 3 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நார்மலாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்ததே தான். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இதோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க. 1 -3 -33 +35 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது -36 கிடைக்கும். ஃபஸ்ட்டு டேர்மு லாஸ்ட்டு டேர்மு ஆட் பண்ணும்போது +36 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை நாம் என்னென்னு சொல்லுவேன்? சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். கிவன் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்குது. ஸோ 1 இஸ் த ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஸோ எதை ஃபேக்டர்னு சொல்லலாம்? x minus 1 is the factor. x equal to 1ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. எதனால் கிடச்சிச்சு? கோஎஃபிஷியன்ஸில் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்னென்னு சொல்லிட்டோம்? 1 is the root of the பாலினாமியல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை ஃபேக்டரை நம்ம மென்ஷன் பண்ணும்போது இது ஆப்போசிட் சைட் வரும்போது என்னவா சேஞ்ச் ஆகும்? x minus 1. அப்போ தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்ல முடியும். x minus 1 is one of the factor. நெக்ஸ்ட்டு இப்போ x minus 1 is the factorன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிப்பேன். 1 -3 -33 35 எந்த வேல்யூ ஃபேக்டர்னு சொன்னோம்? 1 இஸ் த ரூட்னு சொன்னோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 1 1 இன்ட்டு 1 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -2. எகெயின் இந்த 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது -2. இதை ஆட் பண்ணும்போது -35. எகெயின் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த -35. லாஸ்ட்டு டேர்ம் 0. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க பாலினாமியல் குவாட்ரேட்டிக் பாலினாமியல் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் -2x -35 அப்படின்னு ஒரு பாலினாமியல் கிடச்சிருக்கு. இந்த பாலினாமியல் குவாட்ரேட்டிக் பாலினாமியலை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அகெயின் செகண்ட் ஆன்சர் என்ன கிடச்சிரும்? எக்ஸ் இந்த குவாட்ரேட்டிக் பாலினாமியல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு x minus 7 equal to 0 அண்ட் x plus 5 equal to 0லேருந்து x வேல்யூ 7 அண்ட் x வேல்யூஸ் -5ன்னு கிடைக்கும். டோட்டலாக ஏற்கனவே 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஒரு ரூட்டுன்னு. அனதர் ரூட் -5. நெக்ஸ்ட்டு தேர்டு ரூட் 7. ஸோ டோட்டலாக 3 ரூட்ஸ் இருக்குது. சரியா? இதுலேயே இந்த மெத்தட்லேயே பாருங்கள்.
இப்போ எக்ஸ் மைனஸ் ஒரு ஃபேக்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அனதர் ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? -1ன்னு கிடைக்குது. 35 and 1. 35 divide 1 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு -35 கிடைக்குது. ஸோ அதுதான் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் -35ம். எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மட்டும் மிஸ் ஆகும். அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நீங்கள் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை 10th ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண மாதிரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சம். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிவன் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 + 11 - 9 - 18 ஆட் பண்ண பார்க்க போகிறேன். இதோட ஆன்சர் -27. இந்த 2 ஆல்சோ ஆன்சர் ஆட் பண்ணும்போது 13 - 27. இதை செப்பரேட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வாக கிடைக்கும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இது பாசிபிள் கிடையாது. 1 அதோட ரூட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கோஎஃபிஷியன்ட்ஸை ஆட் பிளேஸில் இருக்க வேல்யூ ஈவன் பிளேஸில், இது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட், தேர்டு டேர்ம், ஃபோர்த்து டேர்ம் சொல்லலாம் இல்லையா? இந்த டேர்ம் ஆட் பிளேஸில் இருக்க டேர்ம்ஸ் இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் ஈவன் டேர்ம்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 2 - 9ஓட ஆன்சர் -7. 11 - 18 இதை சப்ராக்ட் பண்ணும்போது -7. இந்த மாதிரி ஆட் பிளேஸில் இருக்க டேர்ம்ஸு ஈவன் பிளேஸில் இருக்க டேர்ம்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த பாலினாமியலோட ஃபேக்டர் ரூட் என்னன்னு சொல்லலாம்? -1. -1 இஸ் த ரூட். இதோட மீனிங் என்ன? த சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர்ஸ் அண்ட் தட் ஆஃப் த ஈவன் பவர்ஸ். ஆட் பவரில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஈவன் பவரில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்ம செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த கிவன் பாலினாமியலோட ஒன் ஆஃப் த ரூட் இஸ் -1. இதை நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம்? டிவிஷன் மெத்தட். 2 11 -9 -8 ஃபேக்டர் என்ன? -1 0 2 -2 9 -9 -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 நீங்கள் லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். 2x² -9x -18x 18 அப்படின்னு ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். அந்த பாலினாமியலை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். 2x காமன் ஃபேக்டர்ஸ், நார்மல் ஃபேக்டரைசேஷனை தான் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். 2x - 3 இன்ட்டு x + 6 = 0ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 3/2 அண்ட் எக்ஸ் வேல்யூ -6. ஸோ டோட்டலாக 3 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். obtain the condition that the roots இந்த given பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, கியூபிக் பாலினாமியல், அதோட ரூட்ஸ் ஏபியில் இருக்கும்போது கண்டிஷன் கேட்டிருக்காங்க. x³ + px² + qx + r = 0. அதோட ரூட்ஸ் எங்கே இருக்குது? ஏபி. ஏபினா என்னன்னு தெரியும்? a - d 3 எங்கே 3 ரூட்ஸ் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த 3 ரூட்ஸுமே என்ன ஆர்டரில் இருக்குது? a - d a a + d. ஏபியில் இருக்குது அப்படின்னாவே நம்மளுக்கு கண்டிஷன் என்ன? a - d a a + d. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கண்டிஷன் given ரூட்ஸ் இன் ஏபின்னு சொன்னதுனால இந்த ஆர்டரில் நம்ம அந்த ரூட்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பீட்டா ரூல்ஸ் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி சொல்வோம் இல்லையா? x³ கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். x² கோஎஃபிஷியன்ட் நார்மலாக நீங்கள் இந்த கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவேன்? x³ - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு x² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த ஆர்டரில் நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் சொல்வோம் இல்லையா? அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது
இதோட வேல்யூஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் த சம் ஆஃப் 3 ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு மைனஸ் பி. இங்கே கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் இன்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ்னு சொல்லுவேன். அப்போ கிவன் நம்ம 3 ரூட்ஸ் நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி இல்லை நார்மலாக ஏ ப்ளஸ் டி ஏ மைனஸ் டி ஏன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது மைனஸ் பி. இதில் இருக்க டி வேல்யூ கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு 3a ஈக்குவல் டு மைனஸ் பின்னு கிடைக்குது. ஏவோட வேல்யூ மைனஸ் பி பை 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி பை 3ன்னு ஒரு ரூட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 3 ரூட்ஸ் எடுத்திருக்கோம் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு 3 ரூட்ஸ் எடுத்திருந்தோம். அதில் ஒன் ஆஃப் த ரூட் இஸ் பி மைனஸ் பி பை 3 மைனஸ் பி பை 3. அந்த வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன் எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி கியூ ஆரில் இருக்க டேர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. எக்ஸ் வேரியபிள் இருக்க ஈக்குவேஷன் ரூட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு பி கியூ ஆர் இருக்க வேரியபிள் டேர்ம்ஸாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம் in terms of p cube minus p cube plus 3p cube plus 9p cube plus 27 r equal to 0ன்னு கிடச்சிருக்கு. எப்போவுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் நம்ம பாலினாமியலோ இல்லை எந்த டேர்ம்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃப்ராக்ஷனில் ஆன்சர் சொல்ல மாட்டோம். ஸோ இதில் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 3p cube minus 9p cube plus 27 ஆர்னு கிடச்சிருக்கு. இந்த ரிலேஷனில் இருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஒரு கண்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பி கியூப் டேர்மையும் ஆர் டேர்மையும் சேம் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இதுதான் நம்ம கிவன் என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க எந்த கிவன் வேல்யூக்கு கிவன் பாலினாமியலுக்கு ஏபி ரூட்டாக கிவன் ரூட்ஸ் ஏபியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் என்னென்னா இந்த வேல்யூ இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த பிக்யூஆர் யூஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கும் ஏபியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.20 ஃபைண்ட் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 அதோட ரூட்ஸ் எப்படி இருக்குது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸாக இருக்குது ஜிபியாக இருக்குது. சரியா? ஜிபியாக இருக்கும்போது நம்ம 3 ரூட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவேன் ஏ பை ஆர் ஏஆர். இதுவே ஏபியாக இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி 3 ரூட்ஸை நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த ஆர்டரில் கன்சிடர் பண்ணும்போது அதோட கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? பீட்டா ரூல் யூஸ் பண்ணும்போது சம் ஆஃப் 3 ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதோட சம் ஆஃப் ரூட்ஸ் 3 ரூட்ஸோட சம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இங்கே ஆன்சர் கிடைக்குமா சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் பி தான் நம்மளோட சம் ஆஃப் ரூட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது ஆல்ஃபா ஏ காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது 1/r + 1 + r = -b / a கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இன் பேர்னு சொல்லுவோமா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இன் பேர்னு சொல்லுவேன். ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா ஆர் இந்த மாதிரி தான் நம்ம ரூட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைக்குமா இந்த வேல்யூ கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ c/a நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் காமனாக இருக்குது அவுட் சைடு எடுக்கும்போது 1/r + 1 + rன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணும்போது
செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபாவோட ஆன்சர் கிடைக்குது, ஆல்ஃபாவோட வேல்யூ தட் இஸ் 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு ஆரோட நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், அந்த வேல்யூவை ஆல்ஃபா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு அந்த ஆல்ஃபா வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை ரிமைனிங் இந்த தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். எப்படி போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னு சொல்லுவேன், ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ 3 ரூட்ஸ் அப்படிங்கும்போது ஆல்ஃபா பை ஆர் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏ பை ஆர் ஏஆர். நீங்கள் ஆல்ரெடி கிவன் ஈக்குவேஷன்லேயே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னு இருக்கிறதுனால நீங்கள் ஆல்ஃபாவே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குமா, இப்போ இந்த டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா க்யூப்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மைனஸ் டி பை ஏ. இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் சி பை பின்னு ஒரு கண்டிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா க்யூப்ன்றது மைனஸ் டி பை ஏ. இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை க்யூப் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசிடியில் அந்த கிவன் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகிடும். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபைனல் கண்டிஷன் என்ன கிடைச்சிருது, ஏசி க்யூப் ஈக்குவல் டு பி க்யூப் டி அப்படின்ற கண்டிஷன் நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஏபியாக இருக்கும்போது என்ன கண்டிஷன், ஜிபியாக இருக்கும்போது என்ன கண்டிஷன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.22 இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அதோட ரூட்ஸ் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது, ஏபியாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, அந்த ரூட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஆல்ஃபபெட்டிக் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா அதோட ரூட்ஸ் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கிவன் ஈக்குவேஷனில் இருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ தட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இன் பேர் அந்த வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா அண்ட் டியோட ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஏ வேல்யூ அண்ட் டி வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இட் இஸ் கிவன் ஈக்குவேஷனில் இருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் கிவன் ஈக்குவேஷனில் இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிவன் ஈக்குவேஷனில் இருக்குது, அதிலேருந்து ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா வேல்யூ அண்டு பீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டி வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு கிடச்சிருது. ஏ வேல்யூ 2 அண்ட் டி வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4னா நம்ம 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 3 ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ஏ வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன், டி வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -2, 2, 6ன்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏ வேல்யூ 2 டி வேல்யூ -4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 6, 2, -2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.21 பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்னா, இப்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி தான் அதோட ரூட்ஸ் எக்ஸெட்ரா இப்படி கன்சிடர் பண்ணுவோமா. இதுவே இந்த வேல்யூஸே ஒரு ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக இருக்குது அப்படின்னா இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம். இது என்னது, ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் இஸ் த ப்ராக்ரஷன் ஃபார்ம்டு பை டேக்கிங் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஒரு அரித்மெட்டிக் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் ப்ராக்ரஷனாக ஒரு ஆர்டராக இருக்குது. இப்போ 1/2, 2, 5, 8 இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் 1/2 இந்த சீக்வென்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏபி சீக்வென்ஸ்னு சொல்லுவேன். அதே சீக்வென்ஸ் 1/2, 1/5, 1/8 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் சொல்லுவோம். சரியா, இது ஒரு வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் அனதர் ப்ராக்ரஷனாக சேஞ்ச் ஆகுது. இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஏ 1/a ப்ளஸ் டி ஜென்ரல் ஃபார்ம் இப்படி சொல்லுவோம். ஓகேவா,
ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் வேல்யூ ஏபி ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சம் சால்வ் பண்ண தெரியும். இதே சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஈக்குவல் டு ஆர். அதோட ரூட்ஸ் ஹெச்பியாக இருக்குது. ஹெச்பி அப்படின்னா ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். தென் ப்ரூவ் தட், இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரூட்ஸ் கிவன் பாலினாமியலோட ரூட்ஸ் ஹெச்பியாக இருக்குது. ஸோ அதோட ரூட்ஸ் ரெசிப்ரோக்கல், இந்த இதுக்கு ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா 1/1 ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமான்னு ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ஏபி சீக்வன்ஸாக இருக்கும். ஓகேவா, ஏபி சீக்வன்ஸ். ஸோ கிவன் ரூட்ஸை நம்ம ரெசிப்ரோக்கலாக, இந்த வேல்யூஸை நம்ம ரெசிப்ரோக்கலாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த அந்த 1 ஆல்ஃபா 1 பீட்டா அண்ட் 1 காமான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகுமா. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், 1/x³ இப்போ ஹெச்பியாக இருக்கும்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அது ஏபி சீக்வன்ஸாக சேஞ்ச் ஆகும்போது அதோட ரூட்ஸ், அதோட எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் இதோட கான்செப்ட். 1/x³ ப்ளஸ் பி இன்ட்டு 1/x². அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிடுது, 1 ப்ளஸ் இந்த x³ ஆப்போசிட் சைட் போயிடும். ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 1 ப்ளஸ் px ப்ளஸ் qx² ப்ளஸ் rx³ ஈக்குவல் டு 0. ஸோ x³ x² எக்ஸ் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஃபார்மில் கிடைக்குது. ஸோ இதோட ரூட்ஸ் ஏபி ரூட்ஸாக இருக்கும். இதோட ரூட்ஸ் ஏபியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, சம் ஆஃப் ரூட். இதில் இருக்க சம் ஆஃப் ரூட்டுங்கும்போது x² எப்போவுமே நம்ம மோனிக் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஈக்குவேஷன் x³ ப்ளஸ் q/r x² ப்ளஸ் p/r x ப்ளஸ் 1/rன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம எடுத்து சால்வ் பண்ண தெரியும் இல்லையா. சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ஏவோட வேல்யூ -q/3rன்னு கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடைக்குது. அந்த ஃப்ராக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம 27r² மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபார்ம் ஆகுது. இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம என்னென்னு சொல்லிடலாம், என்ன ப்ரூவ் பண்ண சொல்லணும், 2q³ ப்ளஸ் 27r² ஈக்குவல் டு 9pqrன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்பியா ஜிபியா ஏபியா அப்படின்றத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போட்டிங்க அப்படின்னா எல்லா சம்முமே ஈஸி. ஓகே, தேங்க்யூ.